வணக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட தான் நான் வந்திருக்கேன். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய 10th and 12th மார்க் ஷீட் பத்தி கேட்டிருந்தீங்க. சோ எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சோ உங்களுக்கான வீடியோ தான். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா 10th and 12thல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் இப்போ காட்ட போறேன். சோ நான் பாத்தீங்கன்னா 10th 12thல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவ கூடயே தான் நான் வந்து விளையாடுவேன், சாப்பிடுவேன், அப்புறம் படிப்பேன். சோ நாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து புக் எடுத்து படிப்போம், விளையாடுவோம். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்டோட தான் நான் படிச்சேன். சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு கிடையாது. என்ன படிச்சாலுமே அவகிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன், அவ என் கூட ஷேர் பண்ணிப்பா. சோ இப்படிதான் நான் பாத்தீங்கன்னா 10th 12thல வந்து ஓரளவுக்கு படிப்பேன். நான் வந்து 10th and 12th மார்க் எடுத்ததை பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் படிப்பேன். ரொம்பலாம் அதிமேதாவி நல்லா படிக்கிற பொண்ணு அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு படிப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து மனப்பாடம் பண்ணி நான் மெமரியில ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இது புரிஞ்சு நான் படிக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து அப்படிதான். என்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவ புரிஞ்சு படிப்பா. பட் ஆனா வந்து நான் வந்து ஃபுல்லாவே வந்து மனப்பாடம் தான் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இது இந்த ஃபார்முலா இது வந்து இப்படிதான் வருது. ஸோ அது மாதிரி மேத்ஸ் கூட சரி நான் அப்படியே வந்து மெமரி தான் பண்ணிப்பேன். ஸோ அப்படியே போய் நான் எக்ஸாம்ல ஒப்படைச்சிடுவேன். அங்க என்ன பார்த்தனோ அதை அப்படியே மெமரியில ஸ்டோர் பண்ணி இங்க ஒப்படைச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து புரிஞ்சு படிக்கிறது வந்து எனக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா ஒரு 5 minutes 10 minutes லேட் ஆகும்னா அதை சீக்கிரமா 2 minutesல கோ த்ரூ பண்ணி எழுதிடுவேன். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மேத்ஸ்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதுக்கான நம்பரும் மாறி இருக்கும். ஸோ அதை நீ மனப்பாடம் பண்ணுன்னா அதுல வேற எதனா நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீ எப்படி எழுதிருப்பேன்னு நீங்க நினைக்கலாம். பட் எப்படின்னா நான் அந்த ஃபார்முலா கோ த்ரூ பண்றேன்னா அந்த ஃபார்முலா வச்சு நான் அந்த நம்பரையும் வச்சு நான் போட்டு பார்ப்பேன். ஆனா ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ அது என்னன்னு தெரியல. இது மாதிரி தான் நான் படிப்பேன். ஃபுல்லாவே வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணி அப்படியே இப்போ எக்ஸாம்ல வந்து வாங்கி எடுக்கிறது தான் வேலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட 10th and 12th மார்க் ஷீட் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறேன். எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபைல்லயே பாத்தீங்கன்னா 10th 12th அப்புறம் வந்து செமஸ்டர் மார்க் ஷீட் எல்லாமே இருக்கு. 6 மார்க் ஷீட்டுமே இருக்கு. ஸோ நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். ஸோ அது வந்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் நான் காட்டுறேன். நான் இது வரைக்கும் அரியர்லாம் எடுத்ததே கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து 10th மார்க் ஷீட் உங்களுக்கு நான் காட்டுறேன். 10thல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்க போட்டோ போட்டுறேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக அப்படியே தெரியாது. அதனால நான் இப்போ மார்க் மட்டும் நான் சொல்றேன். நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் வந்து 12th படிக்கிறதுக்குள்ளேயே 3 ஸ்கூல் மாறிட்டேன். 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் 6th வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் தெரேசா ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே படித்தேன். ஸோ அதுக்கப்புறமா 9th தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்தேன். 4 வருஷம் மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 10thல வந்து 440 எடுத்திருக்கேன். ஸோ வந்து 500க்கு 440. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சேன். 10thல நல்லா படிச்சேன். 12th விட 10thல தான் நல்லா படிச்சேன். ஸோ ஒரு 460 கிட்டயாவது வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா வந்து 440 தான் வந்துச்சு. ஸோ அதுவே ஓகே தான். அதுவே நல்ல மார்க்குன்னு தான் எங்க வீட்லயும் சொன்னாங்க. நான் பாத்தீங்கன்னா இதுல வந்து எவ்வளவு மார்க் எதுல எடுத்திருக்கேன்றத சொல்றேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா 89. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 95க்கு மேல வரும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து தமிழ வந்து ஃபுல்லாவே எஸ்சில இருந்து எல்லாமே வந்து கதையா புரிஞ்சு அதை வந்து நிறைய பேஜுக்கு எழுதுவேன். இப்போ ஒரு இவ்வளவுதான் நம்ம படிக்கிறோம்னா அதை வந்து இவ்வளவுத்துக்கும் வந்து நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா எழுதுனேன். பட் ஆனா அது வந்து 1 மார்க் குறைஞ்சது எனக்கு கஷ்டமா இருந்தது. 90 கிட்டே வந்திருக்கலாம்னு நினைச்சேன். 89. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 76. இங்கிலீஷ் சுத்தமா வராதுங்க. மண்டையில ஏத்துனா கூட வராது. அதுல வந்து நிறைய வந்து சென்டென்ஸ் வந்து நான் சொல்றேன் இல்லைங்க, மனப்பாடம் பண்ணி எழுதுவேன்னு. ஆனா அதை நான் பண்ண அதுல இருக்கிறதே வராது. ஸோ வேற வருமா, கொஞ்சம் குழம்பிடுவேன். அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் வரல. 76 மார்க். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 92. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா மேக்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். மேக்ஸ்ல வந்து 92 எடுத்திருக்கேன்றது வந்து எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா மேக்ஸுமே பாத்தீங்கன்னா எதையுமே நான் விடல. எல்லாத்தையும் அட்டன் பண்ணேன். எல்லாமே கரெக்டாவும் பண்ணேன். ஆனா மேக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து கோ த்ரூ பண்ணி மெமரியில ஏத்தி அப்படியே தான் அங்க காப்பி பண்ணேன். பட் ஓகே, எனக்கு மேக்ஸ்ல 92 எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தியரியில வந்து 67 எடுத்திருக்கேன். பிராக்டிகல்ல 25.
அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல 92 மார்க், 92 எடுத்திருக்கேன். இது கூட ஓகே தான், எல்லாமே 90க்கு மேல வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சோசியல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 91, பரவாயில்ல. இதெல்லாம் 90க்கு மேலதான் வந்திருக்கு. தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் கம்மியாயிடுச்சு. எப்படின்னா நான் வந்து நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அவளும் நானும் சேர்ந்தா படிப்போம். அவளும் பாத்தீங்கன்னா என்னுடைய மார்க் மாதிரி தான், இதோடய கொஞ்சம் அதிகமாகவே எடுத்தா. ரொம்ப ஹாப்பி தான். நாங்க 2 பேருமே சேர்ந்து படிச்சு நல்லபடியா ஒரு மார்க் எடுத்தோன்றது எங்க 2 பேருக்குமே ஒரு சந்தோஷம் தான். 10th பாத்தீங்கன்னா என்னோட மார்க் வந்து 440, அது இருக்கு, பரவாயில்ல. இப்ப நான் 12th மார்க் ஷீட் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா 1200 மார்க்குக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 924 எடுத்திருக்கேன். ஓகே, அத சொன்னலங்க, 10th விட 12th வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், யூயோ தலைவலிங்க, படிக்கவே முடியல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில எல்லாம் சொதப்பிட்டேன் சுத்தமா. மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாமே ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். டியூஷன் மட்டும் போயிருந்தேன். டியூஷன் போய் தான் கொஞ்சம் நல்லா மேக்ஸ்க்காகவே டியூஷன் போனேன். மேக்ஸ் நல்லாவே கோத்ரூ பண்ணாங்க. நல்லா எழுதியிருக்கேன். நான் நம்மனே 1000 மேலே வரும்னு நினைச்சேன். பட் ஆனால் வந்து 924 தான் வந்திருக்கு. 12th வந்து பார்த்தீங்கன்னா 1200க்கு 925 மார்க், சாரி 924 மார்க் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1200க்கு, அதாவது தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுல நான் ரொம்ப வீக்குன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மட்டும்தான். வரவே இல்லை. ஸோ லீவ்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து மிஸ் வந்து கிளாஸ்லாம் எடுத்தாங்க. பட் ஆனா ஒன்றும் விளங்குற மாதிரி தெரியல. எனக்கு வந்து ஏறலை, அவ்வளவுதான். மற்றபடி நிறைய பேர் நல்ல மார்க் தான் எடுத்தாங்க. நான் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து 171 எடுத்திருக்கேன் 200க்கு. தமிழ்லாம் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வருங்க. நல்லா கதடிப்பேன் உட்காந்துக்கிட்டு. அதாவது கொஞ்சம் படிச்சாலுமே அதை வந்து பிரீஃபா பெரிய எஸ்ஸே மாதிரி எழுதுற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. ஸோ அதை வச்சு தமிழ் நல்ல மார்க் எடுத்துட்டேன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 161, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இங்கிலீஷ்ல நான் 10thலே 76 தான். ஆனா இதுல ஓகே தான், 161ன்றது பெரிய விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சுது. பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா 143. பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து நான் கம்மியா தான் எடுப்பேன். பிசிக்ஸே ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிசிக்ஸை விட நான் கெமிஸ்ட்ரியில தாங்க ரொம்ப வீக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபார்முலாலாம் வரும். ஃபார்முலாலாம் வந்து எனக்கு கோத்ரூ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. ஒரு ஃபார்முலா படிச்சா இன்னொரு ஃபார்முலா மறந்துடும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிசிக்ஸே ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு கெமிஸ்ட்ரியை விட. பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 143 மார்க் எடுத்திருக்கேன் 200க்கு. கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 138 எடுத்திருக்கேன். இதுல வந்து பிசிக்ஸ் வந்து தியரியில 93 மார்க், கெமிஸ்ட்ரியில வந்து 89 மார்க் தியரியில. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாத்தீங்கன்னா 169, 175 கிட்ட எதிர்பார்த்தேன். பட் ஆனா ஓகே, 169 எடுத்திருக்கேன். மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 142, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. நான் படிச்சதே வரல. பட் ஃபார்முலா வச்சு ஏதோ கோத்ரூ பண்ணி போட்டுட்டேன். ஆனா ஆன்சர் வர வரைக்கும் பண்ணிட்டேன். மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து புரிஞ்சுலாம் படிக்க மாட்டேன். அதாவது அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்பேன். அந்த ஃபார்முலா வச்சு இது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து ஃபார்முலால நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தப்பாக தான் இருக்கும். ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு 2 பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து தப்பு தப்பாக தான் இருக்கும். ஆன்சர் மட்டும் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நான் மேக்ஸ்லாம் வந்து படித்து எழுதுனே சொல்கிறேன். மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 142. ஸோ ஓகே, அவ்வளோதாங்க. 10th 12th நான் இந்த மார்க் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்ப படிக்கணும், ஸோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிலாம் நினைச்சதே கிடையாது. ஏதோ படிக்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா வந்து நான் 8th வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கு தான், படிக்கவே மாட்டேன். நான் 6th ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வச்சு கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொண்ணு நல்லா படிக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட நீ உட்காந்து படி, ஸோ இவங்க கிட்ட நீ கத்துக்கோ அப்படின்னும் போது எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆச்சு. என்ன இவங்க என்ன படிக்கிறது, நம்ம என்ன படிக்கிறது, இது வந்து மிஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறது வேற, இவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சீன் போடுவாங்க.
எனக்கு வந்து அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்ன நம்ம வந்து இப்ப இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. சரி ஓகே, ஒருத்தவங்க சொல்லி தராங்க, நான் என்ன லீடரா போட்டா ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லி தரேன்னா அந்த பொண்ணுகிட்ட நான் ஆஷா நடந்துக்க மாட்டேன். சோ அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம சொல்லி தருவோம். பட் வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் ரொம்ப ஹார்ஷா சொல்லி தருவாங்க. இப்படி படி அப்படி படி ஒரு மாதிரி திமிரா நடந்துப்பாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நம்ம ஏன் இந்த மாதிரி மக்கா இருக்கணும், நம்மளும் படிக்கணும், நல்லா படிக்கணும்ன்றதுனால 8th தான் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி பண்ணது வந்து 8th தான். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காகவே இருந்தது. என்னடா இது இப்படி நம்ம இருக்கிறோமே, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பொண்ணு நம்மள வந்து இது பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஸோ அதனால என்ன பண்றது, நம்ம படிப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு பொண்ணு போட்டு நீ லீடர்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம கிட்ட நடந்துக்கிட்டவங்க மாதிரி ஒருத்தவங்க கிட்ட நம்ம நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாமே வந்து நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை நான் சொல்றேன், ஒருத்தவங்க வந்து ஹாஷா பேசி இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு மதிக்காம பேசுறது வந்து யாருக்குமே பிடிக்காது. பட் அப்படி பேசுனதாலதான் வந்து நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன்னு நான் சொல்லுவேன். அது வரைக்குமே என்னத்துக்கு படிக்கணும், போறோம் மார்க் எடுப்போம் வந்தோம் அவ்வளவுதான், ஜஸ்ட் பாஸ் ஆனோம் அவ்வளவுதான், அந்த மாதிரி நினைச்சிட்டேன். பட் வந்து எனக்கு அந்த மிஸ் வந்து நான் இன்னுமே அவங்கள நான் பாராட்டுவேன். ஏன்னா வந்து அவங்களாலதான் வந்து என்னால இவ்வளவு மார்க்கும் எடுக்க முடிஞ்சது. என்னுடைய தன்னம்பிக்கை தூண்டினதே எங்க மிஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 10th 12th மார்க் வந்து நான் உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். என்னோட கதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அவ்வளோதாங்க. நான் வந்து செமஸ்டர் மார்க் வந்து இன்னொரு வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.